பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா சரியான தேர்தல் பட்ஜெட். மக்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவித்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15-20 திட்டங்கள் வருது. எல்லாமே என்ன விதமான சிந்தனையை ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில், ஏன் எதிர்த்து ஓட்டு போடணும்? ஆதரவற்ற பிள்ளைகள், இதை நான் ரொம்ப பெரிய அளவுக்கு நான் வரவேற்கிறேன். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவங்க வந்து 2000 ரூபாய் மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு திட்டம். மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு உன்னதமான பட்ஜெட் அப்படின்றது இந்தியாவில் வரப்போறதில்லை. தொழில் புரட்சி அப்படின்றத எந்த அரசும் செய்ய போறதில்லை. ஸ்டாலின் அரசாக இருக்கட்டும், மோடி அரசாக இருக்கட்டும், தொழில் புரட்சின்றதெல்லாம் அவங்க பண்ணவே போறதில்லை. காரணம் என்னென்னா, ஒரு விடயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்ல வரேன். கடந்த டிசம்பர்ல இருந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட வந்துட்டு அந்த பண நெருக்கடி அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 லட்சம் கோடி அவங்க மார்க்கெட்ல இருந்துட்டு ஆர்பிஐ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு அழுத்தத்துல தான் ஒன்றிய அரசே இருக்குது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான வெறும் வரி வருவாயும் வரி பகிர்வுனாலையும் ஒரு மாநில அரசு நடத்த முடியாது. நீங்க வந்துட்டு 3 மொழி கொள்கையை ஒத்துக்கலாம், ஆனாலும் நான் நிதி தர மாட்டேன். அது இல்ல, நிதி இல்ல இந்திய ஒன்றிய அரசு கிட்ட. அப்ப நான் சொன்னது டிசம்பர்ல இருந்துட்டு போன பிப்ரவரிக்குள்ள 49 லட்சம் சந்தையில இருந்துட்டு கடனாவோ மற்ற வகையிலையும் நிதி திரட்டியது உண்மையா இல்லையா? இது நான் கேட்கிறேன். சொல்லட்டுமே, இங்க இருக்கிற அண்ணாமலை எல்லாரும் சொல்லட்டுமே. அன்ஸ்பெண்டிங்காவே ஒரு பட்ஜெட்டை போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்க. அதான் சொல்ல வர பிரபாகர் கேட்ட நல்லா சொல்லுவாரு, இல்லாட்டி சுப்பிரமணிய சுவாமி கேட்ட இவங்களுக்கு நிதி நிலையை பத்தி என்னன்னு தெரியாது, அவங்கள போட்டு நிதி அமைச்சராக வச்சிருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமனை பார்த்து மத்திய அரசுடைய நிதி வராமலேயே மாநில அரசு வந்து எல்லாத்தையுமே வந்து சமாளித்து விட முடியும், பாசிபிலிட்டி இருக்காங்க. ஏன் எதுக்கு அந்த பாசிபிலிட்டி ஆராயணும்? மத்திய அரசு நிதின்றது எங்கே இருந்து வந்து ரஷ்யா அமெரிக்கா இருந்து வருது? இங்க இருந்தானுங்க அதிகபட்சம் போகுது. தமிழ்நாடு கர்நாடகா கிட்ட 2 லட்சம் கோடி போகுது. எவ்வளவு தரீங்க நீங்க திருப்பி? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்கிவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயனான் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி சார்? நல்லா. தமிழ்நாடு அரசினுடைய 2025 மற்றும் 2026 ஆண்டுக்கான கடைசி முழு பட்ஜெட் வந்து இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். முதல்ல இந்த பட்ஜெட் யாருக்கானது, யாருக்கு லாபம், யாருக்கு வந்து பாதிப்பு? லாபம் அப்படி நட்டம் அப்படின்றத விட பட்ஜெட் அப்படின்றது ஒரு மாநிலத்துடைய நிதி நிலை இப்படி இருக்குது, இப்படி செலவு பண்ணோம் அப்படின்றதுல அதில் வந்துட்டு ஒரு முன்னோக்கு இருக்கணும், எதிர்கால திட்டங்கள் இருக்கணும். அதெல்லாம் எதுவும் இந்திய ஒன்றிய அரசு போல இதுலேயும் வந்துட்டு பெருசாக முன்னோக்கு திட்டங்கள்லாம் எதுவும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தவிர, கட்டமைப்பு தவிர. மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா சரியான தேர்தல் பட்ஜெட்டு. சரியான தேர்தல் பட்ஜெட்டு. தேர்தலுக்கு மக்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவித்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15-20 திட்டங்கள் வருது. எல்லாமே என்ன விதமான சிந்தனையை ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில், ஏன் எதிர்த்து ஓட்டு போடணும்? அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. 1000 ரூபாய், அதுக்கு 13,000, அது உரிமை தொகை 13,807 கோடி. அதுக்கப்புறம் இலவச பேருந்து பயணம், இதுக்கு இந்த 3,000 சுற்றம் கோடி. அப்புறம் வந்துட்டு இந்த மகளிர் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு மேற்படிப்புக்கு போனால் அது 1000 ரூபாய். அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கு போனால் அதே மாதிரி ஒரு 1000 ரூபாய். அப்படி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற பிள்ளைகள், இதை நான் ரொம்ப பெரிய அளவுக்கு நான் வரவேற்கிறேன். ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு 2000 ரூபாய் மாதத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அருமையான ஒரு திட்டம். ஏன்னா அந்த ஆதரவற்ற பிள்ளைகளை வந்துட்டு அனாதை ஆசிரமங்கள் தான் கண்டுகொள்ள முடியும் அப்படின்ற ஒரு நிலையை மாற்றி ஒரு அரசு, இது தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா காலத்தில் வந்தது மாதிரி இது வந்துட்டு அந்த அனாதை குழந்தைகளை எடுத்து சீர்தூக்கி பாராட்டி வளர்க்குறதுக்கு ஒரு வருஷத்துக்கு 24,000 ரூபாய் ஒரு குழந்தைகள் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி என்ன அப்படின்னோம்னா அன்புச்சோலை அப்படின்ற இன்னொரு திட்டம். நான் பொதுவாக இந்த பெரியவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கான ஒரு நலத்திட்டம் தேவை அப்படின்றத வந்துட்டு நான் ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த முதியோர் இல்லங்களில் வந்துட்டு இது வந்துட்டு பராமரிப்பு இல்லாமல் கொண்டு வராங்க. காத்தால இருந்துட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு அங்கே இருக்கலாம் அவங்க. அதுக்கப்புறம் போயிட்டு வீட்டில் படுத்துக்கிறலாம். ஏன்னா நைட்டு சாப்பாடு வரைக்கும் கொடுத்துட்றாங்களா, அதனால வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்கள ஒரு சுமையாக கருதக்கூடிய வீடுகளை சொல்ல வரேன். அப்படிப்பட்ட வீடுகளில் இருந்தாலும் வெளியேறாங்க அந்த பெரியவங்க. ஸோ அவங்கள வந்துட்டு பராமரிக்கக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நான் முதலமைச்சருக்கு வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 15 to 18% வாக்காளர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்டவர்கள். எனவே அது வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தேர்தல் சிந்தனை தானே இருக்கும். அதனால நான் இப்படி சொல்கிறேன். ஒன்று. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு இவங்க சொல்கிறாங்க. கிராம சாலைகளை மேம்படுத்துவது, அதுக்கப்புறம் இந்த திருவான்மியூர் டு உத்தண்டி வரைக்கும் இந்த பால போக்குவரத்து,
நேரடியாக கனெக்ட் பண்ணக்கூடிய பால போக்குவரத்து, இப்படியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் வந்துட்டு நிறைய பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு டெல்லி அரசும் பண்ணுது, அதான் இவங்களும் பண்ணுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வளர்ச்சி அப்படின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னோம்னா, அது முதலீட்டாளர்கள் வந்து கொடுக்கக்கூடியதான் வளர்ச்சி, அவங்க கொடுக்கக்கூடியதான் வேலை வாய்ப்பு. நாங்கள் பண்ணக்கூடியது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வளர்த்து கொடுத்துட்றோம். ஒரு இடத்த தேர்வு செஞ்சு ஒரு புதிய நகரம், அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடி 2000 ஏக்கரில் ஐடி வரலாம், மற்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு ஏற்பாடு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் விவசாய நிலங்களை அடிக்காத பண்ணாங்கன்னா அது போகிறோம். அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே இந்த கப்பல் கட்டுமான தளம் 2 இடத்துல நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. கப்பல் கட்டுமானம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அது ஆகும். அது செய்கிறாங்க, இவங்க செஞ்சுட்டு போட்டோம். ஏன்னா இவங்களாம் அப்படி தான் யோசிப்பாங்க. அதனால இதில் வந்து நம்ம சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம். ஏன்னா அவங்க 30,000 வேலை வாய்ப்பு பிரதானப்படுத்துகிறாங்க. இழப்பு எவ்வளோ ஆகும் அப்படின்றது வந்துட்டு நம்ம சொல்ல தேவையில்லை. இப்படியாப்பட்ட ஒரு நிலை தான். எனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், விட்ட நலத்திட்டங்கள், இது 2 தான் வந்துட்டு. 3வது வரக்கூடிய வருவாயில் வந்துட்டு அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், இதெல்லாம் தான் செலவுகள், அலுவலக செலவுகள் இப்படி தான் வந்துட்டு போயிடுது இந்த பட்ஜெட்டு. மற்றபடி இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு உன்னதமான பட்ஜெட் அப்படின்றது இந்தியாவில் வரப்போறது இல்லை. ஆனால் நலத்திட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஆனால் எதிர்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்களுக்கு இந்த கையடக்க கணினியும் மடிக்கணினியும் வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு ஈர்ப்பான ஒரு திட்டம். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொரு இடம் வந்துட்டு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னம்னா, அரசு பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லை, அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களிலும் காலை உணவு திட்டம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், இப்படி அவங்க வந்துட்டு வரிசையாக வந்துட்டு ஓட்டு பேங்க் வழி கலெக்ட் பண்ணி கொண்டீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு இவருக்கு அசையா சொத்துக்கள் அப்படின்னு ஒருத்தருக்கு, அந்த மாதிரி அவங்களுடைய அசையா ஓட்டு பேங்கை உருவாக்குறாரு ஸ்டாலின். வாக்கு அரசியலை மையப்படுத்தியே இந்த பட்ஜெட் இருந்திருக்கு. இல்ல வாக்கு அரசியல் அப்படின்னு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது, அது வேற. நலத்திட்டங்கள் தான். நலத்திட்டங்கள் வாக்கு உறுதி பண்ணுமா இல்லையா? அதனாலதான் சொல்ல வரேன், அசையா சொத்து. அதை விடவா திமுகனுடைய அசையா சொத்து, அதாவது பெண்கள் வாக்கு அப்படின்றது தாங்க ஏன் ஜெயலலிதா இருந்த போது முக்கிய பங்கா இருந்தது. அந்த இடத்த என்ன பண்றாரு, அது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா 40% ஃபேமிலி. அது என்ன பண்றாரு, அப்படியே இவர் கிராப் பண்ணிட்டாரு. யாரு? ஸ்டாலின் அதை எடுத்துக்கிட்டாரு. அதான் அந்த 40-0 அப்படின்றதுக்கான முக்கிய காரணம். அது இல்லாத பாருங்க, இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கடன் மறுபடியும் வந்துட்டு அந்த பெண்களினுடைய அந்த கடன் இருக்கு இல்லைங்களா, அது என்ன, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன் மறுபடியும் ஒரு 37,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாரு. ஏற்கனவே அவங்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுது அப்படின்னோம்னா, இது வந்துட்டு ஒரு விமன் ஃபோக்கஸ், சைல்டு ஃபோக்கஸ், ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் அப்படின்னு வரும்போது, அப்புறம் ஓல்டேஜ் அப்படின்னு வரும்போது, இது குடும்ப ரீதியான வந்துட்டு ஒரு வாக்கு வங்கியாக அவருக்கு வந்துட்டு நிரந்தரமாக உருவாக்கி தந்துருது. ஸோ அதான் அந்த நலத்திட்டங்கள்ல இருக்கக்கூடியது. உலகம் ஃபுல்லாக நடக்கிற விடயம் தான் இங்கே, அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. இது இலவிய திட்டம் கிடையாது. அங்கேருந்து வர்றது வரையும் மறுபடியும் அங்கே நலத்திட்டங்களாக அவங்க கொடுக்குறாங்க. அதனால அதெல்லாம் பற்றி இல்லை. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிடிக்ஸ் நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா அவருடைய அசைய சொத்தாயிடுது. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் கூட்டணி வச்சும் உடைக்க முடியாது, எதை வச்சும் உடைக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அப்போ என்னன்னா, ஒரு தீர்மானமான ஒரு விவாதத்தை கொண்டு வந்துடுறாரு. இந்த அரசு இதெல்லாம் பண்ணியிருக்கு, இதுக்கு ஓட்டா. இவங்கெல்லாம் இதெல்லாம் சொல்றாங்க, இதுக்கு ஓட்டா. இவங்க சட்டம் ஒழுங்குன்னு அதே சொல்லிட்டு இருக்க போறாங்க. இவங்க சொல்றதுக்கு நிறைய விடயம் வருது. அந்த ஈக்குவேஷன்ல கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் வந்து புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. இது வந்து ராமேஸ்வரத்தில் வந்து பாசிபிலிட்டியா? ஏன்னா அதுவே வந்து ஒரு ஐஸ்லாண்டா தானே வந்து. ஐலாண்டு தான், பட் இருக்கு. அதாவது சிங்கிள் ஸ்ட்ரிப், அதாவது ஒரு சின்ன விமான நிலையங்கள், உள்நாட்டு விமான போக்குவரத்து அப்படின்றது இருக்கு இல்லையா, சேலம், புதுச்சேரி, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்ல வந்துட்டு இறங்கி ஒரே விமான ஓடுதளத்துல இறங்கி அதே ஓடுதளத்துல அது ஏறி புறப்பட்டு போகும். அந்த மாதிரி அது பண்ணலாம். நீங்க சொல்றது குழு மணாலியில இருக்கிற அது மாதிரி சொல்றீங்க? அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம், தாராளம் பண்ணலாம். அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம். ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் இல்லாத வந்துட்டு பண்ண மாட்டாங்க. பெரிய ஒரு விமான நிலையம் அமைக்கணும் பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ராமநாதபுரத்துக்கு வரணும். ராமநாதபுரத்துல வந்து ராமேஸ்வரத்தை வைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு எதுக்கு 80 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதையும் 2 மணி நேரம் பயணம் ஆயிடும். எனவே அதை சேவ் பண்றதுக்கு தானே இது பண்றாங்க. மதுரையில வந்து இறங்கி நேரம் ராமேஸ்வரத்துல போய் சாமி கும்பிட்டோம். மோடியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவங்கள ஹெலிகாப்டர்ல வந்துருவாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் பணக்காரவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து ஒரு விமான பெரிய அளவுக்கான ஒரு பக்திகம் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு இல்லையா ராமேஸ்வரம், அதனால அங்க வந்துருவாங்க. இது வந்து ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கா, இல்ல தென் மாவட்டங்களுக்கு ஒரு தொழில் புரட்சியை வந்து ஏற்படுத்தணும், நிறைய தொழிற்சாலையை கொண்டு போகணும்? தொழில் புரட்சி அப்படின்றத எந்த அரசும் செய்ய போறது இல்ல. ஸ்டாலின் அரசா இருக்கட்டும், மோடி அரசா இருக்கட்டும், தொழில் புரட்சின்றதெல்லாம் அவங்க பண்ணவே போறது இல்லை. காரணம் என்னன்னா, இவங்க வந்துட்டு இடம் அளிக்கணும், முதலீட்டாளர்களுக்கு இடம் அளிக்கணும். முதலீட்டாளர்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ தொழில் புரட்சியோ
உற்பத்தி புரட்சியோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர் தான் பண்ணணுமே வழி அவங்க பண்ண மாட்டாங்க. அதிகபட்சம் நம்மளுடைய லிமிட்டேஷன் என்னது? குறு சிறு நடுத்தர தொழில்கள். அதற்கான ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. ரெண்டாவது வந்து தொழிலாளர் நலனை வந்துட்டு பெரிய அளவுக்கு பேசியிருக்கணும். அது திமுக அரசு தொழிலாளர் நலனை பற்றி கவலைப்பட மாட்டேங்குது. அது கார்பரேட்டோட நிற்குது. சாம்சங் விவகாரத்திலேயே நீங்கள் பார்க்கலாம், அவங்க கார்பரேட்டோட நிற்கிறாங்க. இதுதான் ஒரு பெரிய ஒரு கஷ்டம். மூன்றாவது விஷயம் வந்துட்டு இந்த அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வணிகர்களோட வந்துட்டு ரொம்ப நிற்கலை. வணிகர்கள் ரீதியான அவங்க எவ்வளவு குறைபாடுகள் எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பத்தி ஒன்றும் நீக்கல. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பட்ஜெட் குறித்து ஒரு விரிவான ஒரு பேட்டியை வந்து செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, நிறைவேற்றவே முடியாத அறிவிப்புகள் இது அத்தனையுமே எங்க முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு வந்து நிதி இருக்கு, இந்த சும்மா வெற்று அறிவிப்புகளாக தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிடுறாரு. அவரு சொல்ற அந்த கூற்றை வந்து எப்படி கருதுறீங்க? 3,31,000 கோடி வருவாய், ஒன்றிய அரசனுடைய பங்கான 57,000 கோடியும் சேர்த்து மாநில அரசுடைய வருவாய் 3,31,000 கோடி. எங்க இருக்குது பணம்னா இதான். இதுல தான் கடன் வாங்க போறாங்க. கடன் வாங்கி தான் செஞ்சு ஆகணும். ஒரு விடயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்ல வரேன். கடந்த டிசம்பர்ல இருந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏற்பட்ட வந்துட்டு அந்த பண நெருக்கடி அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 லட்சம் கோடி அவங்க மார்க்கெட்ல இருந்துட்டு ஆர்பிஐல இருந்துட்டு ஆர்பிஐ ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குது. கேஷ் கிரன்ச், செலவு பண்றதுக்கு பணம் இல்ல. இவங்க அறிவிச்ச திட்டங்களுக்கு செலவு பண்ண எப்ப பட்ஜெட் போட்டாங்க? இப்போ அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல இருந்து இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 49 லட்சம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல தலைப்பு செய்தியே வந்துச்சு அவங்களுக்கு. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்துல தான் ஒன்றிய அரசே இருக்குது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான வெறும் வரி வருவாயும் வரி பகிர்வுனாலையும் ஒரு மாநில அரசு நடத்த முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த தேவை அதிகமாகி போச்சு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு வேகமா நகரமயமாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ரெண்டாவது தமிழ்நாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேளாண் உற்பத்தியில வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போகுது. அதை யாரும் கண்டுக்கல. வேளாண் பட்ஜெட் வரட்டும், அப்புறம் நம்ம பேசிக்கிறோம் நாளைக்கு. ஆமா, வேளாண் பட்ஜெட்ல வந்துட்டு அது தெரியும். ஏன்னா விவசாயிகள் வந்துட்டு இந்த நாட்டுல ஊக்குவிக்கப்படுறதே இல்லை. அது மாநில அரசு சரி, ஒன்றிய அரசு சரி, ஊக்குவிக்கப்படுறதே இல்லை. அவரோட விளைபொருட்களுக்கான விலை நிர்ணயம், குறைஞ்சபட்ச ஆதார விலையை ஒன்றிய அரசா நிர்ணயிக்கணும்னு இல்லை. மாநில அரசு பட்ஜெட் எக்ஸ்ட்ரா கொடுக்குது இல்ல, போனஸா கொடுக்குது இல்ல. அப்ப இதை கொடுக்க முடியும்னா நீங்க விலை நிர்ணயிக்கலாமே. வெண்டைக்காய், சோரைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி எல்லாத்துக்குமே நிர்ணயிக்க ஒரு விலை சீசனல் தானுங்க. அது விலை நிர்ணயிக்கலாம். நிறைய உற்பத்தி ஆச்சு அப்படின்னோம்னா விலை பாதாளத்துக்கு போகுது. குறைஞ்ச உற்பத்தி வந்துருச்சுன்னா நல்ல விலை கிடைக்குது. அப்போ குறைஞ்ச உற்பத்தி பண்ணி நல்ல விலை கிடைச்சி என்ன இருக்குது அவங்களுக்கு? இதுவே நல்ல விலை யார் பக்கம் கிடைக்குது? அது விற்கிறவங்களுக்கு கிடைக்குது. உற்பத்தி பண்ணவங்களுக்கு கிடைக்குதான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. 6 ரூபாய் செலவு பண்ணி ஒரு முட்டைக்கோசை பண்ணான்னா அதை வந்துட்டு 10 ரூபாய்க்கு சந்தையில வாங்குறதுக்கு இடம் இல்லை, வாய்ப்பு வசதி இல்லை. ஒரு 15 ரூபாய்க்கு தான் முட்டைக்கோசு கொள்முதல் அப்படின்னு சொல்ல முடியாது தமிழக அரசால. நாளைக்கு பார்ப்போம், அது வேற விஷயம். ஆனா இங்கத்தைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பாலிசி, என்விரான்மெண்டல் பாலிசி, இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி மூணுமே இந்திய ஒன்றிய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. ஒரே மாதிரியானது தான். அவங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் கடன் வாங்கி ஸ்பெண்ட் பண்றாங்க, இவங்களும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வாங்கி தான் கடன் வாங்கி தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. எல்லாம் இவர் கூட கேட்கிறாரு, வாங்கின கடன்லாம் எங்க போச்சுன்னு. எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தான் போச்சு. ஒன்றிய அரசு என்ன செய்யுது, அதுதான் மாநில அரசு செய்யுது. அதனால தான் நீங்க மட்டும் பேசிட்டு இருக்கிறீங்க, வேற யாரும் பேசல. மத்திய அரசின் நிதியை இழந்தாலும் மாநில அரசினுடைய கொள்கையை வந்து விட்டு தர மாட்டோம் என்று பேசியிருக்கிறார் தங்கம் தென்னரசு. ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? இல்ல, இது யாரு பிடிவாதமா? நான் என்ன கேட்கறேன்னா, இந்த இந்திய ஒன்றிய அரசு நீ வந்துட்டு 3 மொழி கொள்கையை ஒத்துக்கிறல. ஒரு புது ஆங்கில நான் சொல்ல வரேன், உண்மை. ஆனா இதான், நீங்க வந்துட்டு 3 மொழி கொள்கையை ஒத்துக்கல, ஆனாலும் நான் நிதி தர மாட்டேன். அது இல்ல, நிதி இல்ல இந்திய ஒன்றிய அரசு கிட்ட. ஆமா, அப்ப நான் சொன்னது டிசம்பர்ல இருந்துட்டு போன பிப்ரவரிக்குள்ள 49 லட்சம் சந்தையில இருந்துட்டு கடனாவும் மற்ற வகையிலையும் நிதி திரட்டியது உண்மையா இல்லையா? இது நான் கேட்கிறேன். சொல்லட்டுமே, இங்க இருக்கிற அண்ணாமலை எல்லாரும் சொல்லட்டுமே, பொருளாதார நிபுணர்கள் சொல்லட்டுமே, பார்க்கலாம். 49 லட்சம் கிரன்ச் பட்ஜெட்டு முடிய போற தருவாயில இவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு பற்றாக்குறையை சந்திச்சு இது சொன்னது வந்து ஆர்பிஐ, இந்த ரிப்போர்ட் எக்ஸ்பிரஸ்ல வந்துச்சு. பார்க்கட்டும் எங்க. அப்போ எதையாவது சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, ஸ்பெண்டிங்கை குறைக்கிறாங்க. ஒரு நேரத்தில் 40,000 கோடி வரைக்கும் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான
பட்ஜெட்டரி அலாகேஷன், நிதி ஒதுக்கீடு 13,000 கோடி குறைஞ்சிருது. எடுத்து பாருங்க பட்ஜெட்டை. இதான் நிர்மலா சீதாராமன். அப்ப என்ன ஆச்சு அந்த 26,000 கோடி? அது தெரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இதே மாதிரி கல்விக்கான ஒதுக்கீடு என்ன குறைச்சி அதிகரிச்சுட்டு வருதா? 1,30,000 கோடி மொத்த இந்தியாவுக்கு இந்திய ஒன்றிய அரசுடைய பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் 47,600 கோடி. கல்விக்கு மட்டுமே 47,000 கோடி. எது பெட்டர்? அப்ப அது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே அவ்வளவுதான் போட்டிருக்காங்க. எடுத்து பாருங்களேன். 1,37,000. அவ்வளவுதான். அதிகபட்சம் அவன் வந்துட்டு எதுக்கு பண்றாங்க? இந்த டிஃபென்ஸுக்கு பண்றாங்க. அவ்வளவுதான். விவசாயத்துக்கு நாங்க 10 லட்சம் கோடி 9 லட்சம் கோடிவாங்க. ஆனா அந்த கடன் யாருக்கு போகுதுன்னு பாருங்க. அந்த கேஷ் யாருக்கு போகுதுன்னு பாருங்க. அன்ஸ்பெண்டிங்காவே ஒரு பட்ஜெட்டை போட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்க. அதான் சொல்ல வர பரகல பிரபாகர் கிட்ட கேட்டா நல்லா சொல்லுவாரு, இல்லாட்டி சுப்பிரமணிய சாமி கிட்ட கேட்ட இவங்களுக்கு நிதி நிலையை பத்தி என்னன்னு தெரியாது, அவங்கள போட்டு நிதி அமைச்சராக வச்சிருக்கிறாங்கன்னாங்க நிர்மலா சீதாராமனை பார்த்து. அவங்களுக்கு நிதிநிலை ஃபினான்ஸை பத்தியே தெரியாத அவங்கள போட்டு வச்சிருக்கிறாங்கன்றாங்க. அப்புறம் என்ன வேணும்? அதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்றதே இல்லை. எப்போ சொன்னாங்களே, நான் போட்ட பட்ஜெட்ல என்ன குறைன்னு சொல்லட்டும்னு சொல்லிட்டு தன் கணவரையோ இல்லை சுப்பிரமணிய சாமிக்கோ பதில் சொன்னாங்களா நிர்மலா சீதாராமன்? கிடையாது. காரணம் என்ன? கடன் வாங்கி செலவு பண்ணி கடன் சுமைக்கு வந்தா தான் கடன் வாங்குறதுக்கு எப்பாவது வேணும். பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னோம்னா உடனே உலக வங்கி, எம்ஆர்எஃப், இது IMF அதுகிட்ட போக முடியும். போன உடனே அவன் வந்துட்டு சொல்லுவான், இந்த மானியத்தெல்லாம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். உடனே இவங்க அதே காரணம் காட்டி கட் பண்ணுவாங்க. இதே தான் மாநில அரசு, இதே தான் ஒன்றிய அரசு. இவங்க வந்துட்டு எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போறது இல்லை. பண்றதெல்லாம் அங்கிருந்து தான். புரியுதுங்களா? மாநில அரசின் கடன் என்பது வாங்கும் வரம்புக்குள் தான் இருக்கிறது அப்படின்னு பேசியிருக்கிறார் தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன். அவருடைய பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப ஏற்கனவே 9 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பல எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டா திமுக மேல பல சார்ஜ் வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவ்வளவு லட்சம் கோடியை வாங்கி இது பண்ணும்போது இது மக்கள் மீதான ஒரு சுமையை அதிகப்படுத்தி விடாதான்? இல்லை, எந்த இடத்துல எங்க அதிகப்படுத்துது? இவங்களுக்கு ரெவன்யூ குறையும் போது மக்கள் மேல சுமையை ஏற்றுவாங்க. அதான் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அதிகப்படுத்துறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி அதிகப்படுத்துறாங்க, பால் விலை அதிகப்படுத்துறாங்க. புரியுதுங்களா? ஸோ ரெவன்யூ வேணும்னா மக்கள்கிட்ட இவங்க கேட்குறாங்க. அது வசதிப்படுத்த மக்கள்கிட்ட யார் சொத்தை வாங்க போறாங்களோ அவங்களுக்கு தான். பால் மட்டும் தவிர மற்றதெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு சம்மந்தப்படாத ஒண்ணு. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? இதனால மக்கள் மீதான சுமையில் பொதுவா அந்த மாதிரி வந்துச்சு என்னம்னா என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அந்த வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக பட்ஜெட்ல கணிசமான அளவுக்கு போகும். அது இந்த பட்ஜெட்ல எப்படி 22-23% போயிடும். இந்திய ஒன்றிய அரசு 26% வட்டி கட்டுது. இவங்க எப்படியும் ஒரு 22-20% வட்டியை கட்டுவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ கடன் வாங்கித்தான் மாநில அரசுல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசுகளும் அப்படிதான் நடத்தி ஆகணும். காரணம் என்னன்னா, அந்த ஸ்பெண்டிங் அப்படின்றது, பகிர்வு அப்படின்றதும் சரியில்லை, ஸ்பெண்டிங்ன்றதும் சரியில்லை, சரியான வழியில் செலவு செய்யப்படலை. இதுதான் உண்மை. மத்திய அரசினுடைய நிதி வராமலேயே மாநில அரசு எல்லாத்தையுமே சமாளித்து விட முடியுமா? பாசிபிலிட்டி இருக்கா? ஏன் எதுக்கு அந்த பாசிபிலிட்டி ஆராயணும்? மத்திய அரசு நிதின்றது எங்கேருந்து வருது? ரஷ்யா, அமெரிக்காலேருந்து வருது. இங்கே இருந்தானுங்க அதிகபட்சம் போகுது. தமிழ்நாடு கர்நாடகா கிட்டேருந்து 2 லட்சம் கோடி போகுது. எவ்வளோ தரீங்க நீங்கள் திருப்பி? ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு 90,000 கோடி தரீங்க. அப்போ 1,10,000 கோடி யாருக்கு போகுது? அப்போ நீ எப்படி சொல்லுவ தரமாட்டேன்ட்டு? நாடு உடஞ்சி போயிடும். அது மட்டும் நிர்மலா இருந்துட்டு மோடி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மக்கள் கிடந்து எழுந்தாங்க அப்படின்னோம்னா, இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுனாலையும் இந்தியான்ற ஒரு நாட்டோட ஒன்றா இருக்கிறதுனாலையோ வடகிழக்கு மாநிலங்களையோ தென் மாநிலங்களுக்கோ என்ன பலன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னோம்னா, காலி நீங்க சுக்குநூறா உடைங்க. சுக்குநூறு இல்லை, அவனும் தனியாக, நாங்கள் தனியாக போகிறோம், தென் தமிழ்நாடு அப்படி தனியாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இங்கே இருந்து போகிறது தான் இராணுவத்தில் இருக்கிறோம், அது போல புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எப்படி நீங்கள் மறுப்பீங்க? எல்லாம் பொய், பித்தலாட்டம். இந்திய ஒன்றிய அரசு பொய், பித்தலாட்டம், இவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பேன்.